வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த கவி ஒன்றை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு குருவின் மேன்மை என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. குரு தரும் ஆற்றல் யாவும் குற்றம் களையவே, அருள் தரும் இறையின் வழி பயணிக்கவே, அருள் தரும் இறையின் வழி பயணிக்கவே, திருத்தம் திறம் யாவும் தெரிந்துய்யவே, திருத்தம் திறம் யாவும் தெரிந்துய்யவே, பொருள் தரும் புகழ் தரும் புனிதமாக்கவே, பொருள் தரும் புகழ் தரும் புனிதமாக்கவே, விருப்பம் வேட்கை யாவும் விவேகம் பெறவே, விருப்பம் வேட்கை யாவும் விவேகம் பெறவே, இருள் நீக்கும் இனிமையாக்கும் புதுமையே, இருள் நீக்கும் இனிமையாக்கும் புதுமையே, திருப்பம் யாவும் தெரிந்துய்ய திரிகால ஞானம் பெற, திருப்பம் யாவும் தெரிந்துய்ய திரிகால ஞானம் பெற, கருப்பொருளின் உணர்த்தும் கண்கண்ட கடவுள் குருவே, கருப்பொருள் உணர்த்தும் கண்கண்ட கடவுள் குருவே. வாழ்க வளமுடன். குரு தரும் ஆற்றல் யாவும் குற்றம் களையவே, நமக்குள் இருக்கக்கூடிய தீவினைகளை நாம் எவ்வாறு அகற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு விளக்கமாக்கி நம்மை தூய்மை பெறச் செய்பவர் குரு. அருள் தரும் இறையின் வழி பயணிக்கவே, இறையருளை நாம் பெறுவதற்கான வழிகளை நமக்கு காட்டிக் கொண்டிருப்பவர் நமது குரு. திருத்தம் திறம் யாவும் தெரிந்துய்யவே, நாம் எவ்வாறு திருத்தம் பெற வேண்டும், இறை நோக்கி பயணிக்க என்ன திறம் நமக்குள் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுபவராக குரு வருகிறார். பொருள் தரும் புகழ் தரும் புனிதமாக்கவே, இவ்வுலகத்தில் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதை புரிய வைத்து, அந்த பொருள் மட்டும் அல்ல, எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இறை பொருளையும் ஒரு மனிதன் உணர்ந்தாக வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தலின் தோன்றாமை நன்று என்று கூறும் வள்ளுவ பெருந்தகையின் வழியில் நம்மை அழைத்துச் செல்பவர் நமது குரு. அனைத்துமே நமக்கு குரு தருவது அத்தனையும் புனிதம்தான். விருப்பம் வேட்கை இவை யாவும் நமக்குள் இருக்கும். அவைகளை விவேகமாக, அறிவார்த்தமாக, அறிவுபூர்வமாக நம்மை மாற்றி நமக்கு வழிகாட்டி கொண்டு செல்பவர்கள்தான் நமது குரு. இருள் நீக்கும், நமக்குள் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சமாக்கும், இனிமையாக்கும். அந்த புதுமைகளை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்தான் குரு. திருப்பம் யாவும், இந்த திருப்பங்கள் யாவும் நமக்குள் தெரிந்துய்ய, நமக்கு உள்ளிருப்பதுதான். இவைகளை நாம் வெளிக்கொண்டு வருவதற்கு திரிகால ஞானம் பெற, கடந்த கால அனுபவம், தற்கால சூழல், எதிர்கால விளைவு என்று சொல்லக்கூடிய இந்த திரிகாலத்தை நமக்கு ஞானமாக்கி தருபவர் நமது குரு. குருவை நாம் பற்றி கொள்வோம். கருப்பொருள், அனைத்துக்கும் கருவாக இருக்கக்கூடிய இறை பொருளை உணர்ந்து கொள்வோம். அவ்வாறு உணர்ந்து கொள்ள நமக்கு கண் கண்ட கடவுளாக நமக்கு காட்சி தருபவரே நமது குருவாக மாறுகிறார். இதுவே குருவின் மேன்மை என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை என்னுள் ஏற்படுத்தி
விளக்கத்தை அளித்து கொண்டிருக்கும் இறைநிலைக்கும், எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது குருவிற்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.